ஏன்னா காவல்துறை இவங்க இப்படி பண்ணிட்டு நமக்கு இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தான் அந்த இஷ்யூவோட பிகினிங்கே. அதுதான் கரு. நீங்க என்னன்னா நம்ம பாஜக சர்க்கிள்ல நின்று நம்ம ஃபுட்டேஜ் எடுக்கும்போது நீ யாரு, என்ன ரிப்போர்ட்டர், உன் பேர் என்ன, கீழே மேலேயும் பாக்குறது அப்படின்னு மிரட்டுறதுக்கு வராங்க, அடிக்கிறதுக்கு வந்தாங்க ஒரு 4 பேரு. ரிப்போர்ட்டர் கிடையாது. நீங்க எந்த ரிப்போர்ட்டர் பண்ணீங்க? யாரு சொல்ல? நீங்க எந்த ரிப்போர்ட்டர்? இந்த பிரச்சனையை நாங்க பேசிட்டு இருக்கோம். உங்க கிட்ட எல்லாம் ஒன்றும் பதில் சொல்லலாம் அவசியம் கிடையாது. கவர் பண்ணாதீங்க. நாங்க அப்படிதாங்க கவர் பண்ணாங்க. இங்க மெயின் பிரச்சனையை விட்டுட்டு நேரா அந்த பிளெக்ஸ பள்ளிவாசல்ல கொண்டு போய் கட்டணும்ட்டு திசை மாத்துறாங்க. கிட்ட பேசிக்கிறாங்க, அவன் அடுத்த வீடியோ எடுக்கும்போது கள்ள விட்டு ஏறி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னாக்கா உன்னை வீடியோ எடுக்கவே கூடாது சொல்லி இருக்கிறான்ல, ஏன் வீடியோ எடுக்க வர, அதாவது அடிக்கிற தோரணையிலே பேசுறாங்க. இந்த பிளெக்ஸ் பிரச்சனைக்கு RSS உள்ளுக்குள்ள இறக்கி இருக்கிறாங்க, இந்து முன்னணிக்காரவங்க உள்ள இறக்கி இருக்கிறாங்க. மத்தவனோட சாரத்துல இவங்களோட பிளெக்ஸ போய் கட்டுறதுக்கு என்னங்க அவசியம் இருக்குது? இது வந்துட்டு ராமரே கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? வணக்கம் நவரஸ் தமிழ் நேயர்களே. காங்கயம் தாராபுரம் ரோட்ல உஷா தியேட்டர் ஸ்டாப்ல பிஜேபி மற்றும் எஸ்டிபிஐ இரு தரப்பினருக்கிடையே ஒரு சிறிய பேனர் பிரச்சனை நடைபெற்றுள்ளது. அது குறித்து இன்று நம்முடன் பேச மீடியா வாய்ஸ் தமிழ் ஷானவாஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஷானவாஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபரீத்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? திருப்பூருக்கு அருகாமையில் இருக்கீங்க, கள நிலவரம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆமா, களத்தில் நடந்தது என்ன? அது வந்துட்டு ஒரு பிரதான ஒரு சாலை, அதாவது இந்த சைடு தாராபுரம் ரோடு, அந்த சைடு காங்கயம் ரோடு, இந்த சைடு அப்படியே போனா அது ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி. அது இந்த ஏரியா ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்கூல் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த நேரத்துல வர்ற நேரம் கரெக்டா ஒரு 3:45, 3:30ல இருந்து கரெக்டா ஸ்கூல் வர நேரம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் டிராபிக். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 4 கிலோமீட்டர் டிராபிக், இந்த பக்கம் ஒரு 2-3 கிலோமீட்டர் டிராபிக். எல்லாமே ஸ்கூல்ல அப்படியே பிள்ளைகளை வச்சு அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு ஆய்வு நேரில் போனா அது அப்போதுமே நடந்துட்டு தான் இருக்குது. என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலா இந்த எஸ்டிபிஐ கட்சிக்காரவங்க வந்துட்டு இந்த ஒரு மாநாடு சம்பந்தமான ஒரு பிளெக்ஸ வந்துட்டு முறையா அங்க இருக்கிற காவல்துறைகிட்ட அனுமதி பெற்று அங்க சாரம்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காவல்துறை வந்துட்டு அந்த பொறுப்பாளர்களை சந்திச்சு இது கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சென்னையில இருந்து ஒரு ஜட்ஜு வராங்க, இதுக்கெல்லாம் இந்த பிளெக்ஸுக்கெல்லாம் ஆப்போசிட்டான ஆள் அவரு, அதனால கொஞ்சம் இஷ்யூ ஆகும், அதனால அப்போதைக்கு கழட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூருடைய பொதுச் செயலாளர் ஓகேன்னு தொண்டர்கிட்ட சொல்லி இறக்கி வச்சிடறாங்க. 20 மினிட்ஸ், 1/2 அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்குது. அதனால அந்த அடிப்படையில இறக்கி வச்சிருக்காங்க. இந்த கேப்ல இவங்க இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அயோத்தியில பண்றாங்கல்ல, அந்த பிளெக்ஸ வந்துட்டு மேல ஏத்தி கட்டிடுறாங்க. ஏன்னா காவல்துறை இவங்க இப்படி பண்ணிட்டு நமக்கு இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தான் அந்த இஷ்யூவோட பிகினிங்கே. அதுதான் கரு. அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் காவல்துறைக்கும் இவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஆகுது. அப்புறம் பாஜக காரங்களுக்கும் காவல்துறைக்கும் பெரிய வாக்குவாதம் ஆகுது. இதுல என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா, எஸ்டிபி கட்சிக்காரங்களுடைய சாரம், அந்த பிளெக்ஸ் வைப்போம்ல, சாரம் கட்டுவோம்ல, அந்த சாரம் வந்துட்டு எஸ்டிபி கட்சிக்காரவங்களோடது. அந்த கட்சியில யாரோட அனுமதி இல்லாம சாரம் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த பிஜேபி காரவங்க எல்லாம் மேல ஏறி கட்டிட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம தான் கொஞ்சம் அங்க இருக்கிற இஷ்யூ எல்லாம் வந்துட்டு வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறோம். எஸ்டிபி சர்க்கிள் வாக்குவாதத்தையும் நம்ம எடுக்கிறோம், பாஜக சர்க்கிள் இருக்கக்கூடிய வாக்குவாதத்தையும் நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பொதுமக்கள் அங்க அவதிப்பட்டு இருக்காங்க, அதையும் நம்ம எடுக்கிறோம். இது எல்லாத்தையுமே எடுக்கிறோம். அங்க இருக்கிற காவல்துறைக்கு நம்மளை யாருன்னு தெரியும், பத்திரிகையாளருங்கிறது தெரியுது, நம்ம இருக்கக்கூடிய வேலையெல்லாம் அங்க செஞ்சுட்டு இருக்கிறோம், அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அதனால அவங்க எதுவும் கேட்டுக்கல. இங்க என்னன்னா நம்ம பாஜக சர்க்கிள்ல நின்று நம்ம ஃபுட்டேஜ் எடுக்கும்போது நீ யாரு, என்ன ரிப்போர்ட்டர், உன் பேர் என்ன, கீழே மேலேயும் பாக்குறது. ஏங்க ரிப்போர்ட்டர் அப்படின்னா உன் பேர் என்ன, கோலம் என்ன, கோத்திரம் எல்லாம் பாட்டு தான் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சலசலப்பு. இதுல வந்துட்டு ஒரு 4 பேர் பயங்கரமா முறைக்கிறாங்க, அடிக்கிற மாதிரி. இது என்னன்னா ஒரு இருக்கிற இஷ்யூ, இந்த இஷ்யூ வந்துட்டு மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம். இதுல தப்பு என்ன, உண்மை என்னங்கிறதா நம்மளுடைய வேலையை. உண்மையை வந்துட்டு மக்கள் மத்தியில கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில.
இதுல பிஜேபிக்கும் காவல்துறைக்கும் வாக்குவாதம் நடக்குது. அதுக்கப்புறம் எஸ்டிபி காரங்க பொறுப்பாளர்களும் வாக்குவாதம் பண்றாங்க. சரி, அதையும் நம்ம பண்ணிதானே மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பண்றோம். இதெல்லாம் நீ நீங்க எடுக்கக்கூடாது, உன் வீடியோ எல்லாம் அந்த பக்கம் போய் எடு அப்படிங்கிறது. அப்புறம் சரி, அது பாஜக அப்படிதாங்கிற மாதிரி நம்மளும் கண்டுக்கல, அப்படியே எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, என்ன ரிப்போர்ட்டர் நீ சொல்ல சொல்ல எடுத்துக்கிட்டு இருக்கிற, என்ன ஐடி காட்டு, அது காட்டு, இதை காட்டுன்னாங்க. ஏங்க, ஐடி கார்டு காட்டுறதுக்கு நீங்க ஒன்றும் அரசாங்கம் கிடையாது, காவல்துறை கிடையாது, நீங்க ஒன்றும் அதிகாரத்துல இல்ல. இங்க நடந்துட்டு இருக்கிறது சில்லற பிரச்சனை. இந்த சில்லற பிரச்சனையை தட்டிக்கெல்லாம் ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு சாலை மறியல் பண்ணி இங்க மக்களை வந்துட்டு அவதிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இதை நான் அம்பலப்படுத்தணுங்கிறதுக்கு எந்த ரிப்போர்ட்டரும் தேவையா? அப்படியே ரிப்போர்ட்டர் இல்ல, ஐடி கார்டும் காட்ட முடியாது, உங்ககிட்ட பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு மிரட்டுறதுக்கு வராங்க, அடிக்கிறதுக்கு வந்தாங்க ஒரு 4 பேரு. இதுல என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள்லாம் அந்த பத்திரிகை ஆட்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க ஒரு 2-3 பேர். சார் என்ன சார் பிரஸ் நீங்க அடிக்க வரீங்க, பிரஸ் நீங்க வந்துட்டு திட்டுறீங்க, ஏங்க அவர் வேலையை அவர் பார்க்க விடுங்களேங்க அப்படின்னு. இதுல காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, பிரஸ் அவர் வேலை பாக்குறாரு, நீங்க ஏன் பண்றீங்கிற மாதிரி பாஜக ரைஸ் பண்றாங்க. ரிப்போர்ட்டர் கிடையாது, நீங்க எந்த ரிப்போர்ட்டர் பண்ணீங்க யாரு சொல்ல, நீங்க எந்த ரிப்போர்ட்டர்? நான் கேஸ் ஆகணும், உங்களுக்கு எல்லாம் ஆதார் கார்டு ஐடி கார்டு எல்லாம் காட்டணுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க ரிப்போர்ட்டர் டிபார்ட்மெண்ட்டே கேட்கல, நீங்க யார் கேட்கறது? நீங்க நாங்க மக்களோட இருக்கிற பிரச்சனையை நாங்க பேசிட்டு இருக்கிறோம், உங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் பதில் சொல்லலாம் அவசியம் கிடையாது. கவர் பண்ணாதீங்க, நாங்க அப்படிதாங்க கவர் பண்ணுவோம். அப்புறம் ஒரு நேரத்துக்கு அப்புறம், சார் நீங்க எடுக்காதீங்க விடுங்க, அவங்க உங்களையவே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு வாக்குவாதத்துக்கு அப்புறம், பிரச்சனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எஸ்டிபி கட்சியுடைய பிளக்ஸை வந்துட்டு கட்ட விட்டுட்டாங்க, அந்த பாஜகவுடைய பிளக்ஸை வந்துட்டு கழட்டிட்டாங்க. எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே உஷா தியேட்டர்ல இருந்து சிடிசி காரன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அந்த சைடு முழுக்க முஸ்லிம்களுடைய காங்கேயம் ரோடு முழுதும் ஊர்வலமா போனாங்க அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். அந்த உஷா தியேட்டர்ல கழட்டிட்டு அப்படியே காங்கேயம் ரோடு முழுக்க ஸ்கூல் ஒண்ணு இருக்கும், கரெக்டா அந்த ஸ்கூலு, அந்த பிரியாணி கடை, அதையே தான் நோக்கி போறாங்க. அங்கேயே தான் போய் நின்றுட்டு பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஜெய் ஸ்ரீராம். காவல்துறை கமிஷனர் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்யறதுக்கு தான் சொன்னாங்க. காவல்துறையும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அவங்களும் நல்லா வேலை செஞ்சாங்க. டக்குன்னு போய் அவங்களை நிப்பாட்டி, உன்னை எங்களையே நிப்பாட்டுறீங்க, நான் பள்ளிவாசல் சைடு கட்டியே ஆவேன் பாருங்க அப்படின்ட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஆகி, இங்க மெயின் பிரச்சனைய விட்டுட்டு நேரா அந்த பிளக்ஸ பள்ளிவாசல்ல கொண்டு போய் கட்டணும்ட்டு திசை மாத்துறாங்க. பக்கத்துல பெரிய கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டேஷன், சவுத் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு பக்கத்துல பெரிய மாரியன் கோயில் இருக்குது, அங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கலாம், அங்கெல்லாம் கட்டலாம். இங்க என்னன்னா, நான் பிரிவினைவாதம் பேசல, அங்க அவங்களுடைய அஜெண்டாவை பாருங்க, கரெக்டா நிறைவேற்றுறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய மைண்ட் செட்ல என்னெல்லாம் மண்டை கழுவப்பட்டுச்சோ அதெல்லாம் அங்க அமல்படுத்துறாங்க. ஸ்கூல் இருக்குது, வியாபார கடைகள் இருக்கு, எல்லாம் காலேஜ் விட்டு வர நேரம், நேரா போய் ஜங்ஷன்ல அப்படியே உட்காந்துட்டு பயங்கரமான வாக்குவாதம் காவல்துறைக்கு அவங்களுக்கு. இதுல என்னன்னா, அதையும் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பின்னாடி பாஜக காரணங்க அதே மாதிரி, ஆனா வேற ஆட்கள் 2 பேர் வந்துட்டு பின்னாடி நின்னு, நீ யாரு, நீ எடுக்கக்கூடாது, நீ எடுக்கக்கூடாது, மறுபடியும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது திட்டமிட்டு இந்த நேரத்துல நம்ம பண்ணாதான் நம்ம போக்கஸ் ஆக முடியும் அப்படின்னு திட்டமிட்டு நடத்ததான் நீங்க கருதுறீங்களா? கரெக்ட் தான். அதாவது இது வந்துட்டு காவல்துறைக்கும் பாஜகவுக்கும் நடக்கிற ஒரு விஷயம். இதுல இந்த கட்சி, இந்த எஸ்டிபிங்கிற கட்சி பாத்தீங்கன்னா முறையா அனுமதி பெற்று அங்க வச்சிருக்கிறாங்க. இவங்க கேட்டதின் அடிப்படையில அவங்க கழட்டிட்டாங்க. அப்போ பாஜக பிளக்ஸ் மேல ஏத்தும் போது இவங்களுக்கு தெரியாம மேல ஏறி இருக்குமா, காவல்துறைக்கு தெரியாம மேல ஏறி இருக்குமா? அது ஒண்ணு. இவங்க வந்துட்டு என்னன்னா, இவங்க நடத்துற அந்த மாநாடை வந்துட்டு கொஞ்சம் தமிழ்நாடு முழுக்குமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும், விளம்பரப்படுத்தணும் அடிப்படையில இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது தடை செய்ய வைக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அநேகமா ஜனவரி 7 8 மதுரைன்னு நினைக்கிறேன், அங்க நடக்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஜக காரங்க, அதோட தலைப்பு வேற, மதசார்பின்மை சம்பந்தமான ஒரு தலைப்பு, இவங்க ராமர் கோயில் சம்பந்தமான ஒரு தலைப்பு. இங்க பாத்தீங்கன்னா பிரிவினைவாதத்தை எப்படி கொண்டு வராங்க பாருங்க, அங்க சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. அப்போ இங்க இருந்து நாம ஊடகவியலாளரா அங்க ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம், இதையே வந்துட்டு இங்கேயும் தடுக்கணும், இந்த விஷயத்த வெளியில் தெரியக்கூடாது. இங்க நம்மள மாதிரியே அங்க 4-5 பத்திரிகைக்காரவங்க போட்டோ எடுக்கிறாங்க, இதெல்லாம் எடுக்கிறாங்க, ஸ்டில் எல்லாம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி எது தேவையோ அது எடுக்கல, அதனால அவங்க ஃப்ரீயா விட்டுட்டாங்க. நாம எது மக்களுக்கு தேவையோ அதை எடுக்கணும்.
பிரச்சனையுடைய கருவை நாம வெளியில எடுக்கணுங்கிற அடிப்படையில அதை நாம எடுத்துட்டு இருக்கிறோம். இங்கேயும் தடங்கள் வந்துச்சு. அதே மாதிரி அவங்க ஊர்வலமா போகும்போதும் சரி, அங்க நம்ம வீடியோ எடுக்கும் போதும் பின்னாடி 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தங்கிட்ட பேசிக்கிறாங்க, அவன் அடுத்த வீடியோ எடுக்கும்போது கள்ள விட்டு எறி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னாக்கா, உன்னை வீடியோ எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான்ல, ஏன் வீடியோ எடுக்க வர, அதாவது அடிக்கிற தோரணையிலே பேசுறாங்க. அப்படி நெஞ்ச நிமித்திட்டு என்ன இப்படி அப்படின்ட்டு. இதுல ரோட்ல வர போற பசங்க ஒரு சில பேர் என்னன்னா, சார் என்ன நீங்க முதல்ல இருந்தே அவரவே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க வேலை என்ன சாலை மறியல் பண்றது தானே, போய் மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்றது தானே, போய் இந்த பிரியாணி அண்டாவை திருடுறது தானே, அதை மட்டுமே போய் பாருங்க. ஏன் இவரை வந்துட்டு நீங்க வந்துட்டு வீடியோ எடுக்கிறீங்க, வேணாங்கிறீங்க. 1000 பேர் வீடியோ எடுத்து ஸ்பிட் ஆயிடுச்சு விஷயம், இதுக்கு மேலே அவரை வந்துட்டு நீங்க டார்கெட் பண்றீங்கன்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சாங்க. இதுல என்னன்னா, பத்திரிகையாளருக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், ஒரு கருத்து சுதந்திரம், கருத்தால எதிர்கொள்ள முடியாத அந்த ஆட்கள் பத்திரிகையாளர் வந்துட்டு மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தணும், அந்த விஷயத்த வந்துட்டு வெளிப்படுத்தணும் அடிப்படையில நம்ம வீடியோ எடுத்தோம்னா இப்படியெல்லாம் மிரட்டுறாங்க, தோரணை காட்டுறாங்க, கல்லு விட்டு எரியுங்கிறது, கீழே மேலையும் பாக்குறது, என்னமோ இது நீங்க சொன்னாப்புல ஒரு பிளான் படிதான் தெரிஞ்சு. நம்ம உஷா தியேட்டர்ல இருந்தே கிட்டத்தட்ட சிடிசி வரைக்கும் நம்ம எடுக்கும்போது உஷா தியேட்டர்லயே அவங்க பேசி வச்சுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 2024 தேர்தலை நோக்கி இந்த போன்ற பகுதிகளில் இது போன்ற அசம்பாவிதத்தை நிகழ்த்தி தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுக்காக இது போன்ற செயல்களை ஈடுபடுறதா நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கலாம். கண்டிப்பா இந்த கொங்கு பெல்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிளான் அமல்படுத்தக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. இவங்க வந்துட்டு சின்ன சின்ன இந்த மாதிரி சலசலப்பு பண்ணியே அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த பாஜக ஆட்கள். இதைய வந்துட்டு நாம வட மாநிலத்தவர்கள் வச்சுதான் பண்ணணும், இந்த கொங்கு மண்டலத்துலதான் பண்ணணும்னு இல்லை, அவங்க தமிழ்நாடு முழுவதுமே பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் தான் அவங்க. இந்த நீங்க சொன்னாப்புல இந்த தேர்தலை முன் வச்சு கூட அதே மாதிரி இவங்க இந்த கட்சிக்காரவங்க மாநாடு நடக்க விடக்கூடாது, அப்படி இல்லாட்டி இது மூலியமா நாம ஏதாவது பிரச்சனைய உண்டாக்கலாம், இருக்கிற சூழ்நிலைய எப்படி வந்து திசை திருப்பலாம், திட்டமிடாம எப்படி திசை திருப்பலாங்கிறதுல கருத்தா வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த பிளக்ஸ் பிரச்சனைக்கு RSS உள்ளுக்குள்ள இறக்கி இருக்கிறாங்க, இந்து முன்னணிக்காரவங்க உள்ள இறக்கி இருக்கிறாங்க, பிஜேபியில இருக்கக்கூடிய முக்கியமா பொறுப்பாளர்கள் வந்துட்டு உள்ளுக்குள்ள இறக்கியிருக்காங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த ராமர் கோயில் பிரச்சனையே அது ஒரு பெரிய விவாதம். இந்த பிளக்ஸ வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை பேருன்னு நமக்கு ஒண்ணும் புரியல. 2வது 50 பேர் அங்க வந்துட்டு ஒன்னும் கைதே ஆகல, அங்க இருந்ததே ஒரு 12 பேர் தான், மீதி எல்லாம் பொதுமக்களு ஜனங்க தான் இருந்தாங்க. அதெல்லாம் அவ்வளவு டிராபிக். உடனே ஒரு சில ஊடகம் வந்துட்டு 50 பேரு ஆச்சா போச்சான்னாங்க, அதெல்லாம் இல்ல, அங்க இருந்ததே 12 பேரு, அதுல ஒரு 4-5 பேர் ஆர்வ கோளாறு, பாரத் மாதா கட்சி, ஜெய் ஸ்ரீராம ஆக்ரோஷமா இருந்துச்சு. என்னன்னு தெரியல, அந்த பிரியாணி அண்டாவை பார்த்ததுமே அப்படியே அமைதியாயிட்டாங்க. மத்தவனோட சாரத்துல இவங்களோட பிளக்ஸ போய் கட்டுறதுக்கு என்னங்க அவசியம் இருக்குது? இது வந்துட்டு ராமரையே கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? இல்ல இது மோடிய வந்துட்டு பிரதமர் கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? அது சாரம் போறதுக்கு எவ்வளவு ஆயிரம் போகுது? ஒரு 5000 ரூபாய் ஆகுமா? என்ன உங்களுக்கு என்ன ஸ்பான்சர் பண்றதுக்கு என்ன கம்பெனியா இல்ல திருப்பூருக்குள்ள? அத்தனை கோடி அவனுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அந்த வேற கட்சியுடைய சாரம்னு தெரிஞ்சோம் இவங்களோட பிளக்ஸ போய் கட்டுறதுங்கிறது கேவலமான செயல் இல்லையா? இது நாம வீடியோ எடுக்க போனாக்கா இதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, இதுல வேற அவங்க மீசை முறுக்கிக்கிட்டு முறைக்கிறது என்ன, அடிக்க வர்றது என்ன, கல்ல விட்டு எரின்னு வேற பிளான் பண்றது என்ன, நமக்கு என்ன பண்றதே தெரியல. இது இந்த அளவுக்கு பேச போலாம் மாறினதே அவங்கள வந்துட்டு தன்னைய விளம்பரப்படுத்திக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான். ஆனா எது எப்படியோங்க, இவங்களை விளம்பரம் ஆகிறாங்களோ இல்லையோ, அந்த இன்னொரு எஸ்டிபி கட்சிக்காரங்களுடைய அந்த பிளக்ஸ் மாநாடு வந்துட்டு விளம்பரம் ஆயிடுச்சு. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நவரஸ் தமிழுக்காக நீங்கள் என்ன நினைக்கி மிக்க நன்றி, வணக்கம்.